அந்த நாய் வந்து பின்னாடியே வந்து ஃபாஸ்டா தொத்திட்டு வரும். அந்த நாய் பின்னாடி ஃபாஸ்டா வந்து தொத்திட்டு வந்ததுனால இவர் வந்து பைக்கை போட்டு விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் ஈகோ ராமன் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படத்துல அப்படி என்ன சொல்ல வந்தாங்க, ஈகோ ராமன்னா என்ன, இந்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுட்டு மாதிரி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல மறைந்த நடிகர் ரோபோ சங்கர், பிக் பாஸ் சிபி, கீர்த்தனா மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் ஈகோ ராமன். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கணேஷ் நாச்சமுத்து. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு அருண் ராமசாமி. இந்த படத்தோட கதை ஈகோ ராமன். ஈகோ ராமன்னா என்னங்க, டைட்டிலே ஈகோ ராமன் இருக்கு. ஆனா மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட நடிப்பை நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா அவர் நல்லா நடிப்பாருன்னு தெரியும், நல்லா மிமிக்ரி பண்ணுவார் தெரியும். ஆனா வந்து இப்படி ஒரு எமோஷனா வந்து நடிச்சிருப்பாரு யாருக்குமே தெரியாது. அவரு இருந்து அவர் நடிச்ச என்ன சொல்றதுன்னா, அவர் கடைசியா வந்து ஒரு 5 படம் நடிச்சிருப்பாரு. அந்த 5 படத்துல இதுவும் ஒரு படம். அதாவது அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் பிரிஞ்சு போனாலும் அவர் நடிப்பு மூலமா திரையுலகத்தையும் இந்த திரைப்படத்தை பார்க்கிற ரசிகர்கள் மூலமா அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாரு. இந்த திரைப்படத்தை வந்து இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு, ரசிகர்களை பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அவரு நம்ம கூட இல்லை. ஆனா அதுக்கு பதிலா அவரோட பொண்ணு நம்ம கூட இருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து மக்களா அவங்களும் பார்த்து அப்பாவோட நடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட நடிப்பு அப்படின்னு. இந்த படத்தோட கதை என்னன்னா, அவர்கிட்ட அதாவது ரோபோ சங்கர் அவர் அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த ஊர் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அவர்கிட்ட இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை தான், அதாவது நமக்கு மேலேயே இருக்கக்கூடாது, நமக்கு கீழே இருக்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கவங்க யாராவது ஏதாவது ஒரு வாங்கி வந்துட்டாலும் சரி, ஐயோ நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவர் வாங்கி வந்துட்டாரு சொல்லி அவர்கிட்ட ஒரு பொறாமை. இந்த பொறாமையாலையும் போட்டியாலையும் ஈகோவால் நடக்கிற பிரச்சனை தான் இந்த திரைப்படம். இதால ஒரு பல பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணாரு. அதுதான் இந்த திரைப்படத்தோட ஒரு 2 பேருக்கு மேல ஒரு கதை. இந்த திரைப்படம் முழுக்க வந்து ஒரு வில்லேஜ்லயே இருக்கப்பட்ட திரைப்படம். கிராமத்துல இருக்கிற லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட சினிமா போட்டோகிராஃபர் எல்லாம் ரொம்ப நல்லா, அதாவது ஒரு கம்மியான பட்ஜெட்ல எந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து சிறப்பா வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை வந்து சிறப்பா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பேக்வர்டு பிஜிஓ ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த திரைப்படத்துல வந்து நடிச்ச சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்துல ஒழுங்கா நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல அப்படி என்ன பிரச்சனை கேட்டா, படத்துல ஸ்லோ தாங்க. படம் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனா ஓடுது. அதாவது நம்ம என்னதான் வந்து கிராமத்து கதையா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பா ஃபாஸ்டா வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு திரைப்படம் நம்ம திரைவிமர்சனம் பண்ணும்போது எல்லாமே நம்ம நல்ல விதமா சொல்லிட்டேன்னா அப்ப நம்ம குறைகள் எப்படி சொல்ல முடியும்? அப்ப குறைகளே இல்லையா? ஸோ வந்து குறைகள் சொல்லணும், நிறைவும் சொல்லணும். ஸோ 2மே இருக்கிறோம் நம்ம திரைவிமர்சனம் பண்ணும்போது. அப்பதான் வந்து நம்ம பாக்குறது வந்து கரெக்டா சொல்றான் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த திரைப்படத்துல வந்து ரோபோ சங்கர் தான் இந்த படத்தோட உயிர் நாடி. ஏன்னா இந்த திரைப்படத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கதாநாயகன் பிக் பாஸ் சிபி இருக்காரு. பிக் பாஸ் சிபி வந்து அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த ஊர்ல வந்து கவர்மெண்ட் வேலையில எப்படியாவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட வந்து படிக்கிறாரு. அம்மாவோட ஆசையை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்றாரு. அதாவது இந்த ஹெட் மாஸ்டர் எப்படின்னா, அவரோட ரோபோ சங்கர் ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாரா இருக்கும்போது கதாநாயகன் வந்து 8வது வரைக்கும் சொல்லி கொடுத்த வாத்தியார் அவர் தான். அவர் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே ஒரு மறக்க முடியாத வாத்தியார். அவர் வாத்தியார் வந்து என்ன சொன்னாலும் இவர் நான் கண்டிப்பா இவர் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு எதுவுமே நம்ப மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ரோபோ சங்கர் வந்து இப்படி ஒரு சீன் நடிச்சிருக்க மாட்டாரு. அதாவது ஒரு நாய் வந்து அந்த நாய் வந்து அவரோட பைக்ல வந்து பாத்ரூம் போயிடும், வேற ஒரு நாய். அந்த நாயை இவர் தொத்தின்னு போவாரு பைக்ல. அதுக்கு முன்னாடி பின்னாடியே வந்து கதாநாயகனோட வளர்க்கப்பட்ட ஒரு நாய். அந்த நாய் வந்து பின்னாடியே வந்து ஃபாஸ்டா தொத்திட்டு வரும். அந்த நாய் பின்னாடி ஃபாஸ்டா வந்து தொத்திட்டு வந்ததுனால இவர் வந்து பைக்கை போட்டு விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
அந்த நாயை எப்படியாவது கொடூரமா பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாயை வர வச்சு அந்த நாயை அடிக்கிற சீன்லாம் அடிச்சு கொலை பண்ணுவாங்க பாருங்க. ரோபோ சங்கர் வந்து அந்த சீன்ஸ்ல ரொம்ப ஆக்ஷனா வச்சிருப்பாரு. ஏன்னா நாய் வந்து நமக்கு சில சமயம் நம்ம வந்து குழந்தை மாதிரி வளர்த்து இருக்கோம், சில சமயம் நாயை பார்த்து நமக்கு பயந்து கடிக்க வந்திருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு வாயில்லாத ஜீவனை வந்து அப்படி போட்டு கொடுமை பத்தி சாவடிக்கும் போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த சீன்லாம் வந்து ரோபோ சங்கர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதான் சொல்றேனுங்க, அவரோட ஈகோ பொறாமை எதில் காட்டணும் அவருக்கு தெரியாது. நாம பண்றது வந்து சரியா தப்பா அவருக்கே தெரியல. அதோட பிரச்சனைகள் விளைவுதான் என்னத்தை சந்திக்கிறாரு, என்னத்தை ஃபேஸ் பண்றாருதான் இந்த படம். அதே மாதிரி கதாநாயகி கீர்த்தனா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்கப்பட்ட என்ன கேரக்டரும் ஸ்கிரீன்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பிரசன்ட் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிக்காங்க. இந்த படத்துல வந்து நம்ம நடிப்புன்னு சொன்னா ரோபோ சங்கர், ரோபோ சங்கருக்கு அப்புறம் நம்ம நடிப்புன்னு சொன்னோம்னா நம்ம பிக் பாஸ் சிபி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் தான். ஏன்னா ஒரு எந்த ஒரு படமும் வந்து டைரக்டர் இதுன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு திரைப்படத்துக்கும் படைக்கிறவங்க தான் மெயின், படைக்கிறவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த படத்துல வந்து ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. கணேஷ் நாச்சிமுத்து வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. என்ன சொல்றதுன்னா, அவர் கொடுத்த பட்ஜெட் எப்படி இந்த படத்தை சிறப்பா கொடுக்கும்போது சிறப்பா கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இந்த படத்துல மத்தபடி எதுவும் குறையில, எடிட்டிங் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணிக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்தை வந்து ஒரு தடவை போய் பார்க்கலாமா அப்படின்னு நம்ம கேட்டுதான் நீங்க கேட்பீங்க, என்ன ஒரு தடவை படத்தை இந்த படத்தை பார்க்கலாமா முடியாதுப்பா அது சொல்லிட்டு போவீங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல நம்ம காசு கொடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து வேஸ்ட் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஈகோ உணர்ச்சியில இருப்பாங்க, சராசரி மனுஷனுங்க எல்லாமே. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற ஈகோ பொறாமை எல்லாம் வன்மத்தெல்லாம் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு நம்ம மனசுல வந்து ஒரு உணர்வு திரைப்படம் தான் ஈகோ ராபன். இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் யாராவது பார்க்க விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பா வந்து ரோபோ சங்கருக்காக இந்த படத்தை வந்து தியேட்டர் போய் பாருங்க.